சங்கீதம் 116 சங்கீதம் 12 வசனம் துவங்கி. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவனுக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளே அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேனின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளே அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியானத்தை உம்முடைய பாதத்தில் வந்து நோக்கி பார்க்கிறோம். இந்த உலகத்திலே எல்லா மனிதனுடைய வாழ்வையும் கரத்தில் வைத்திருக்கிறவரே, ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பூரணப்படுத்தும் போது உமக்கு நேராய் உம்முடைய ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றி இந்த பூமியிலே முடித்திருக்கும் போது நீர் அவர்களை உம்முடைய ராஜ்யத்திற்கு அழைப்பதற்கு ஆயத்தமாகிறீர் என்று அறிந்திருக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு எவ்வளவு அருமையானது. ஒரு பரிசுத்தவானாய் ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை நீர் உம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்வது ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு அவ்வளவு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உமது அடியார் ஆகிய உம்முடைய பிள்ளைகள் தங்கள் பணியை முடித்து, ஓட்டத்தை முடித்து, விசுவாசத்தை காத்து கொண்டு நீதியின் கிரீடத்தை பெறும்படி உம்முடைய ராஜ்யத்திற்கு நீர் வந்து அழைத்து சென்றிருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நீர் ஒருவர் இல்லாமல் அவர்களுக்கு மரணம் இல்லை. ஆண்டவரே, நீர் உமது மக்களை 2 பேரையும் உடைய ராஜ்யத்தில் உம்மோடு கூட உட்காரும்படி அழைத்து சென்றிருக்கிறீர். ஆண்டவரே, அந்த அழைப்பிலே உமது பிள்ளைகள் உம்மோடு இளைப்பாறுகிறார்கள். ஆண்டவரே, அந்த இளைப்பாறுதலுக்குள் அவர்களை பிரவேசித்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மத்தியானத்தில் நாங்கள் எல்லாரும் இணைந்து உமக்கு நன்றி சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, 2 பேரும் உடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள், உம்மோடு இருக்கிறார்கள். ஆமேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு பாடுபட்டாலும், இந்த உலகத்திலே இருந்து என்ன நாங்கள் அனுபவித்தாலும் உம்முடைய ராஜ்யத்திற்கு வருவதை விட மேலான அனுபவம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, அந்த இடத்துக்கு பிள்ளைகளை நீர் கொண்டு சென்றிருக்கிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பாதத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரே 1 வருடமாய் ஆண்டவரை நீர் இளைப்பார வைத்திருக்கிறீர். நாங்கள் அவருடைய நல்ல வாழ்க்கையை நினைத்து நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் எத்தனை உத்தமமாக இருந்தார்கள், உண்மையாக இருந்தார்கள், நேர்மையாக இருந்தார்கள். நேர்மையாக இருந்தவர்கள் ஜீவனுக்குள் பிரவேசித்து இளைப்பார்க்கிறார்கள். அந்த ஜீவனுக்குள்ளே கொண்டு போனதற்காக நன்றி சொல்லுகிறோம். இழந்து போய் நிற்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவரே, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தம் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று சொன்னவரே, உமது பிள்ளைகளை நீர் அழைத்து கொண்டாலும் உமது பிள்ளைகள் இருக்கிற இடத்துல நீர் இருக்கிறீர். ஆமேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இருக்கிறீர். 2 பேரும் இருக்கிற இடத்துல நீர் இருந்து 1 வருஷம் நடத்தி இருக்கிறீர், இன்னும் நடத்த போகிறீர். ஆமேன். ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொன்னது போல நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய திட்டத்தை அறியாவிட்டாலும் உமக்கு காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த சந்ததி உமக்குள்ளாய் வளர்ந்து பெருகி மகிழ்ச்சி அடையவும், இந்த உலகத்திலே தேவனுக்காக அவருடைய தகப்பனார் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்யும் உன்னதமான தேவ பிரசன்னத்தால் ஒவ்வொரு கால வேளையும் மோசையை நிரப்பினது போல நிரப்பி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். அப்படி பிள்ளைகள் செய்கிற தொழில்கள், ஆண்டவர ஊழியங்கள், உமது மகன் கொடுத்த எல்லா பொறுப்புகளையும் உத்தமமாய் நிறைவேற்றி கிறிஸ்துவோடு வாழுகிற ஒரு பெரிய அன்பை அவர்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீர். ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
நாயகா உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா இயேசு நாயகா. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தேவனே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமித்து கூடியிருக்கிற நோக்கத்தை நீர் அறிவீர். எங்கள் மத்தியிலே பல ஆண்டுகள் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தில் சென்று இளைப்பாறுகிற அருமையான சகோதரர் ஐடிஸ்க்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். வேலை வந்த பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டீர். அவருடைய நினைவாக நாங்கள் குடும்பமாக, ஊழியக்காரர்களாக, நண்பர்களாக கூடி இந்த ஜெப கூட்டத்தை அனுசரிக்க கிருபை செய்தீர். அவருடைய நல்ல வாழ்க்கைக்காக, முன்மாதிரியான வாழ்க்கைக்காக, அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நினைவு ஜெப கூட்டத்தில் நம்முடைய பிரசன்னத்தை தந்து இதை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஜெப வேளை, பாடல் வேளை, செய்தி வேளை அனைவருக்கும் ஆசீர்வாதமும் ஆறுதலுமாக இருக்கட்டும். நீரை பொறுப்பேற்று நடத்தி தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சில தலைவராம் இயேசுவின் போற்றடத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாளந்தோ, 2 தாளந்தோ, 5 தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றடத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். காடுமேடு கடந்து சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள், உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றடத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியோ பேசும் மக்களா, சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றடத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சுந்தர் பாண்டியன் அவர்கள் ஐயாவை குறித்து ஒரு சில வார்த்தைகள். போதகர்கள் ஐயா அவர்களே, சுந்தரபாண்டி சித்தப்பாவின் குடும்பத்தினர்களே,
உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததை பெருமையாக கருதுகின்றேன். செல்வா அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், உடனே நான் வந்திருக்கின்றேன். சித்தப்பா பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இது ஒரு ஆண்டு அல்ல, ஒரு சகாப்தம் முடிந்து ஒரு ஆண்டு ஆகியிருக்கிறது. சுந்தரபாண்டி சித்தப்பா எனக்கு சின்ன பையங்களே தெரியும். அவர்கள் கல்யாணத்தோடு நான் சிறு பையன். அந்த நேரத்திலே அந்த கல்யாண காரில் பின்னால் செல்வது சின்ன பிள்ளைகளுக்கு வழக்கம். சிறு பையனாக இருக்கும்போது அந்த காரில் பின்னால் ஏறிக்கொண்டு நான் சென்ற அனுபவம் உண்டு. அது பெண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் சோடா கலர்லாம் குடிப்பாங்க, அதை குடிச்சிட்டு அப்படி தருவாங்க. அதெல்லாம் நான் குடிச்சிருக்கேன். அது இன்னும் எனக்கு பசுமையான நினைவுகள். மேலும் இந்த குடும்பம் இஸ்ரவேல் தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு தம்பி. அவர்கள்தான் செட்டிக்குளத்தில் கோயிலுக்கு அவர்தான் கோயிலை நிறுவனத்து அவர்கள்தான். இந்த ஒரு மண்டபம் அங்கே நீண்டு கொண்டிருக்கிறது. அந்த மண்டபத்தை கிட்டது இஸ்ரவேல் தாத்தா அவர்கள் தான். அது மட்டுமல்ல, சுந்தரபாண்டி சித்தப்பா இந்த கோயிலுக்கு, செட்டிக்குளம் கோயிலுக்கு அவர்கள் செஞ்சதை எண்ணில் அடங்காது. எத்தனையோ காரியம். அந்த ஓடு அது சிஎம் 1913ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கோயில். நான் சில நேரங்களில் சொல்லுவேன், சித்தப்பா நீங்கள் தான் கட்டணும், வேற யாரும் கட்ட முடியாது, வேற யாருமே நீங்கள் நினைச்சா தான் முடியும் சித்தப்பா என்று சொல்லுவேன். இல்லடே, என் காலெல்லாம் முடிஞ்சிட்டே. இல்லை சித்தப்பா, நீங்கள் 100 வருஷம் இருக்கணும் சித்தப்பா என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் 100 வருடம் காணவில்லை. ஆனால் 100 ஆண்டுகள் இருந்து எவ்வளவு சாதித்திருப்பார்களோ அத்தனை அவர்கள் சாதித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சித்தப்பா. அது மட்டுமல்ல, அவர்கள் தேர்தலிலே நிற்கும் போது கூட ஆதீனத்தில், திருமண்டலத்தில் அவர்கள் பங்கு பெரிய பங்காகும். அவர்களுடைய சாணக்கியத்துவம், அவருடைய பிளான் ரொம்ப அழகாக இருக்கும். யாருக்கு தெரியாது, எப்படி எப்படி போட்டால் எப்படி எல்லாம் வென்றலாம் என்பது அவர்களுடைய இது எனக்கு தெரியும். மேலும் என்னோடு ரொம்ப அன்பாக பழகின்றவர்கள், எப்போ பார்த்தாலும் தம்பி வா என்று என்னோடு பழகின்றவர்கள். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் ஒருவனாக இருந்து வந்திருக்கின்றேன். எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், யாரும் வரவில்லை. ஆனால் இந்த செல்வா குடும்பத்தோடு என்னை இந்த நேரத்தில் இணைத்தது நான் பெரிய தேவனுடைய மகிமை என்று காணுகின்றேன். அது மட்டுமல்ல, சித்தப்பாட்ட இன்னும் சொன்னேன், சித்தப்பா கோபுரத்தை கட்டணும், நம்ம இந்த கோபுரம் முட்டையா இருக்கு, நம்ம கத்திட்டல் போல நான் கட்டணும் சித்தப்பா அப்படின்னு சொன்னேன். நான் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் என்னையால் ஏண்டத ஒரு உதவியை ஒவ்வொரு அந்த அந்த தவசுச்ச பண்டிகை கொடுப்பது வழக்கம். அப்போ சொன்னார்கள், கண்டிப்பாக கட்டணும் சித்தப்பா, நீங்கள் தான் கட்டணும், வேற ஒரு பயிலும் டிசி வேற எந்த டிசியும் கட்டிக்கிட மாட்டான், நீங்கள் தான் கட்டணும்னு சொல்லுவேன். ஆனால் அதை செய்ய போகிறாங்க, செய்ய முடியாமல் போயிட்டு. ஆனால் தம்பி செல்வா நிச்சயமாக செய்வார்கள். செல்வா சித்தப்பாவை மிந்தி போய் கொண்டிருக்கின்றார், யாருக்கு தெரியாது. அவருடைய பங்களிப்பு எனக்கு தெரியும், நான் வெளியே சொல்லக்கூடாது. கடவுளுக்காக அவ்வளவு ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார் செல்வா. அந்த குடும்பத்தின் இயேசு பணியை செய்தனால் அந்த கோயிலுக்கு இவ்வளவு அர்ப்பணிப்புக்கானதான் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சித்தப்பாவின் பையன் ஒரு போதகராக இருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் பேராயர் வருவார் என்று நான் நம்புகிறேன், நான் பிரார்த்திக்கிறேன். ஏன்னால் முன்காலத்தில் அவர்கள் செய்த பணி நிச்சயமாக அவர்களை தாங்கும். பெருமைக்காக நான் சொல்லவில்லை, என் மனதில் அடி ஆழத்திலிருந்து சொல்லுகின்றேன். ஏனென்றால் ஒருவன் ஒரு கோயிலுக்கோ அந்த பணிகளை திருவிடை செய்யும் போது தேவன் அபிரமாக ஆசீர்வதிக்கிறார் அந்த குடும்பத்தை. அது நிச்சயமாக நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த தருணத்தில் அதிகமாக நான் பேச விரும்பவில்லை, காலம் கடந்து விட்டது. இந்த சித்தப்பாவின் இழப்பு இந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இந்த செட்டிக்குளம் சபைக்கு மட்டுமல்ல, உண்மையிலே இந்த ஆதீனத்துக்கு ஒரு பெரிய இழப்பு என்று நான் சொல்லுவேன். என்னடா அவர்கள் பங்களிப்பு அவ்வளவாக இருந்தது. இந்த தருணத்திலே தேவன் தாமே இந்த குடும்பத்திற்கு நல்ல ஆறுதலையும் தேர்தலையும் தந்து மென்மேலும் அவர்களை ஆசீர்வதிக்கும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. Nayaga
ஈடாது காரும் இயேசு நாயகா கிருபை ஈடாது காரும் இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா கிருபை ஈடாது காரும் இயேசு நாயகா. அருமையானவர்களே, யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சகோதரர் சுந்தரபாண்டியன் ஐயா அவர்களை குறித்து ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாலஞ்செட்டிக்குளம் சேகரத்திலே ஓராண்டுகள் பணியாற்றுகின்ற ஒரு பாக்கியம் கிடைத்தது. பன்னீர்குளம் என்ற கிராமத்திலிருந்து பாலஞ்செட்டிக்குளம் 2005 என்று நினைக்கிறேன் வந்த பொழுது எனக்கு அவர்கள் அறிமுகம். அப்பொழுது நம்மத்தில் வந்திருக்கிற பேராசிரியர் சொன்னது போல இந்த ஆலயத்தை கட்டுவதை குறித்த ஒரு பாரம் அவர்களுக்கு இருந்தது. என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஐயா, எப்படியாவது இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம், நீங்கள் தான் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு நம்பிக்கை குறைவு என்னவென்றால், ஆலயத்தை இடித்து விட்டால் இதை கட்டுவார்களா? ஆகவே அதை யோசித்து தீர ஆலோசித்து அதுக்கு பின்பு தான் அதுக்குரிய காரியங்களில் ஈடுபடுவது வழக்கம். ஆனால் அருமையான சார் பழகின விதம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தை, அவருடைய அர்ப்பணிப்பு என்னை மிகவும் கவர்ந்தது. பேசுகின்ற பொழுதெல்லாம் அவர்களுடைய காரியம் ஆலயத்தை குறித்தே இருக்கும். நான் மாறுதலாகி இங்கு வந்த பொழுது, அவங்க ஊருக்கு வந்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. எப்பா, எல்லாத்திட்டையும் பேசுகிற மாதிரி அயர்வாள்கிட்ட பேசக்கூடாது, அயர்வாள் நம்ம அயர்வாள், அவங்களுக்கு பூர்வீகம் வடலி விளை, நம்ம பாளையஞ்செட்டிக்குளம் எவ்வளவு இதோ அதே போல தான் அவர்லேருந்து வந்திருக்கிற ஊரும். ரெண்டாவது, அவங்க ஊரில் இருந்து நம்ம ஊருக்கும் பெண் எடுத்திருக்கு. நல்லா நம்மளோட தொடர்புடையவர்கள், நல்லா நம்ம ரெஸ்பெக்டாக வச்சுக்கணும். அப்படிங்கிற ஏன்ட்டு ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. அவங்க வயசு என்னை விட ரொம்ப கூடுதல்னாலும் ரொம்ப மரியாதையாக அன்போடு பழகக்கூடியவர்கள். அவங்களுக்கு எல்லாமே ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படி ஆலோசித்து குருவானவரோட ஒத்துழைப்பு கொடுத்து அதை செய்து முடிப்பார்கள். இந்த ஆலயத்தை எடுத்து கட்ட வேண்டும் என்பது முதல்ல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இவருடைய சில காரியங்களை குறித்து அவர்கள் செயல்படுகின்ற பொழுது ஒரு முழு ஜெபம் போட்டோம். ஞாபகம் எத்தனை பேருக்கு இருக்கோ தெரியாது. அப்பொழுது ஜான்ஸ் கல்லூரியிலிருந்து ஃபிசிக்ஸ் பேராசிரியர் ஒருவர், கேப்டன், அவர் பெயர் இறந்து போனார். இல்லை அவங்கள இன்னொருத்தர் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் சீனிக்குமார் நம்ம சார்லாம் ஒரு முழு ஜெபத்து செய்திக்கு வந்தார். ஐஎம்எஸ் ப்ரொமோஷனல் ஒர்க்குக்கும் வந்திருந்தார். சமீபத்தில் இருந்தார் கிட்னி ஃபெயிலியரில். அவர் வந்து அந்த செய்தி கொடுத்தார் முழு ஜெபத்தில் கொடுத்து ஒரு எல்லாருக்கும் ஒரு ஜெபம் போட்டோம். அந்த ஜெபத்தில் அந்த ஜெபம் போடுவதற்கு காரணமே சார் தான் சொல்ல வரேன். நம்ம ஆப்ரகாம் ஐயருடைய அப்பா, அவங்க தான் காரணம். ஐயா, ஒரு நல்ல ஜெபம் பண்ணுங்க, முழு ஜெபம் போடுவோம், நிச்சயமாக நம்ம எடுத்த காரியம் நடக்கும், உங்கள் நம்பிக்கை குறைவெல்லாம் போயிடும், போடுவோன்னு சொல்லி போட்டார். எல்லோரும் கூட நல்ல கோயில் நிறைய கூட்டம், நல்ல செய்தி கொடுத்துட்டு ஜெப வேளையில் எல்லாரும் கரங்களை பிடித்து ஒருவரும் வந்திருக்க ஒருத்தரும் பாக்கி கிடையாது. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செங்கிலி, இந்த செயின் ப்ரேயர் கையை பிடிச்சிக்கணும். சுற்றி வந்திருந்த ஆண்கள் பெண்கள் எல்லாம் கையை பிடித்து ஒரு ஊக்கமான ஜெபம். எனக்கே அதை நினைக்கும் போது ஆச்சரியம். ஒரு ப்ரெசன்ஸ், கடவுளுடைய ப்ரெசன்ஸ் எல்லாரும் உணர்ந்தாங்க. அழுது ஜெபித்து அந்த பிரசங்கியார் கடைசியில் சொன்னார், போகும்போது சொன்னார், அவர் போகிற இடங்கள்லாம் தான் சொல்லுவார் சாட்சியம். எனக்கு இந்த முழு ஜெபம் இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் செட்டிக்குள்ளனி ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே இப்படி ஒன்று இந்த போதகர் நடத்தினார். நானும் அதை உணர்ந்தேன். நிச்சயமாக அதுக்கு ஒரு பவர் இருக்குன்னாரு.
அந்த ஆலயம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அந்த ஜெபத்தை போட்டோம். அதற்கு ஊன்றுகோலாக இருந்தவர்கள் அப்போ டிசியாக இருந்த சார். அதே மாதிரி அவங்க ஜெப வாழ்க்கை, நம்பிக்கை, விசுவாச வாழ்க்கை, அதை தாராளமாக கொடுப்பது. ஒரு ஆள்கிட்ட போய் அதை கேட்கணும் இதை கேட்கணுங்கிறது தான் செய்து காட்டுவார்கள். யார்கிட்ட அந்த பணியை கொடுக்கணுங்கிறதுக்கு தேடி பிடிச்ச ஆளை கண்டுபிடிச்சு கொண்டு வருவாங்க. எது லாபமாக இருக்கும், எது அவர் செய்து முடிப்பார். அந்த அளவுக்கு திட்டமிட்டு செயலாற்றுகிற ஒரு மனிதர், நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு நண்பர், ரொம்ப மரியாதையாக பழகுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சுன்னா காலையில் ஒரு 3 பேர் வருவாங்க. சார் ஒன்று, தூத்துக்குடியிலேருந்து ஒரு நண்பர் தொர்ராஜ் சார், செல்வராஜ் அவர்கள் 3 பேர் வந்து கதவை தட்டி ஐயா தோத்திரம் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் பேசிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தவற மாட்டாங்க. என்னை அவர்கள் உற்சாகப்படுத்தியது, ஐயா சபைகளை கொஞ்சம் நீங்கள் சந்திக்கணும், அந்த யாருமே சந்திக்காமல் போட்டாங்க, நீங்கள் மக்கள் சந்திச்சாச்சுன்னா எனக்கு கொஞ்சம் செட்டி கொடுத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. எனக்கு சாயங்காலம் ஆனோன்னா நானும் ஐயரமாகவும் அப்படியே ஒவ்வொரு வீடாக சென்று அந்த அந்த உங்களை உற்சாகப்படுத்தியதும் அவங்க தான். அதனால் மற்றவர்கள் மீது அக்கறை உள்ளவர்கள், நல்ல ஒரு ஜெபிக்கும் தன்மையுடையவர்கள், ஒரு செயல் வீரர். சார் சொன்ன மாதிரி அந்த ஆலயம் அன்னைக்கு அழகாக நிற்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய இது. அந்த ஆலயத்தை இடித்து முதல்ல கட்டுறதுக்கு தயங்கணும், அவர்களுடைய செயல்பாடை பார்த்து அதை சீக்கிரத்தில் முடிஞ்சிரும்னு சில ஆலோசனைகள் கொடுத்தேன். நான் 1 வருஷம் இருந்துட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு சில மாடி சீர்திருத்தங்கள். அப்போ தமிழ்ச்செல்வன் ஒரு இந்த இதுக்கு ஏதோ ஒரு பிரசங்கத்துக்கு போயிருக்காரு இந்த. அப்போ அந்த ஆல்டர் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டு அதை கொஞ்சம் இப்படி செய்யுங்களாம் அப்படி சொல்லியிருக்காரு. உடனே சார் இல்லை ராசிகர் ஐயர்வாள் இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க போட்ட பிளான் அதில் ஒரு சின்ன மாற்றம் கொடுத்து வச்சிருக்க கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கார். அவர் தற்செயலாக என்னையே சந்தித்தார். என்னென்ன இப்படி ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கீங்களே அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். ஆமாம் இப்படி சொன்னோம், ஆனால் இப்போ வச்சிருக்க மாதிரி இல்லை, அதுக்கு சொன்னது ஒரு ஜன்னல் இருக்கணும்னு சொன்னோம். அதுக்கு பிறகு சொன்னப்போ அதுக்கு பிறகு மாற்றி அமைச்சாங்க. அதாவது ஒரு குருவானவர் சொல்ல கேட்ட மாதிரி செய்திருக்கும், அவருக்கு சொல்லாமல் இது ஒரு மாற்றங்களை கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் ஊழியக்கார் பேரில் ஒரு பாசம், அவங்களுடைய இதை மறக்கவே முடியாது. கடந்த ஆண்டில் இதே போல் ஒரு நாளில் இறந்துட்டாங்கிற உடனே எனக்கு தெரியாது, அது பிறகு தான் தெரியும். பிறகு தம்பிகிட்ட பேசினேன், ரொம்ப சங்கடப்பட்டாங்க, எனக்கும் சங்கடம். ஆனால் அப்போ உள்ள கால சூழ்நிலைகளில் எதுக்கும் எடுத்த உடனே ஓட முடியாத ஒரு சூழ்நிலை. அவருடைய பிரிவு எல்லாருக்குமே, திருச்சபைக்கு, சமுதாயத்திற்கு, அவரோடு பழகிய ஒவ்வொருவருக்கும் பெரிய இழப்பு. நமக்கே இப்படி இருக்குன்னு சொன்னால் குடும்பத்தாரை இது மிகவும் பாதித்திருக்கும். அவர்களுக்கு ஆறுதல் தரணும் டீச்சருக்கு, உங்கள் துணைவியார், அவங்களும் ஒரு நல்ல விசுவாசி. தாய்மார் கூட்டம் அந்த சபையில் வந்தோன்னா எந்த இதுனாலும் அவங்களும் கரெக்டாக வந்து எல்லாத்தையும் நடத்தக்கூடிய அப்படி ஒரு பெண்மணியை நம்ம பார்க்க முடியாது. அதனால் சபையை நேசிக்கிற, ஊழியத்திலே ஒரு அர்ப்பணிப்புள்ள அது அவங்க அம்மா. ஏறமாட்டே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். அதே போல் பிள்ளைகளும் பாசமிகு பிள்ளைகள். செல்வா, தம்பி ஆபிரகாம், மற்ற எல்லா பிள்ளைகளுமே பாசத்தோடு பழகக்கூடியவர்கள். எல்லாருக்கும் சார் இல்லாதது ஒரு பெரிய இழப்பு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து லாசரு வீட்டுக்கு சென்ற பொழுது சில போதனைகளை நமக்கு தந்திருக்கிறார். அதில் ஒரு வசனம், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பது தான். நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, விசுவாசிக்கிறவர்களுக்கு, நம்பிக்கை கொள்பவர்களுக்கு மரணம், இழப்பு ஒரு துயரத்தை உருவாக்கும் நிகழ்ச்சி என்று. மரணம், இழப்பு ஒரு துயரத்தை உருவாக்கும் நிகழ்ச்சி என்று. மரித்தாலும் பிழைப்பான் என்கிற, மரித்தும் பிழைப்பானுங்கிற அனுபவத்தில் இருக்கிறவர்கள். அவர்களுக்கெல்லாம் பேசுகிறோன்னு சொன்னாலும் சரி, கிறிஸ்து வாழ்ந்தது போல உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் கிறிஸ்துக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு உயிர்த்தெழுத நம்பிக்கையில் செய்தவர்கள். இம்மையில் சந்திக்க முடியாவிட்டாலும் மறுமையில் சந்திப்போம் என்ற நிச்சயத்திலே ஆறுதல் பெற்றுக்கொள்ள நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். வாய்ப்புக்காக நன்றி சொல்லி வருகிறேன். கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம்
பாவத்தில் இருந்து ஜெயம் வரும். வரன் உன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயமிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாதான், மீட்பர் உதிர பலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார். முற்றுய உள்ளம் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோ. முற்றுய உள்ளம் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சமீபரை, யாரை விட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வள அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற என்ற நாமத்திலே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அருமையான காலசண்டாயிடி சுந்தர பாண்டியன் ஐயாவுடைய நல்ல வாழ்வுக்கு பாளை சிட்டிக்குளம் சேகரத்தின் மிக சிறப்பான ஒரு சபை மூப்பராக அவர்கள் ஆற்றிய பணிகள் உன்னதமானவை, மேன்மையானவை. முன்னால் பேசிய 2 பேரும் அதை நேர்த்தியாக எடுத்துரைத்தார்கள். டயசிஸ் அளவிலும் அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிலாம் இருந்தாங்க. மிக சிறப்பான கருத்துக்களை எப்பொழுதும் அவர்கள் கமிட்டிகளில் பேசுகிறத நான் பார்த்துருக்குறேன். கமிட்டி என்றாலே அது ஒரு வகையான ஒரு அணி சார்ந்த ஒரு அமைப்பாக தான் அநேகராலே அது பேசப்படும். அணிக்கு உரிய கருத்துக்கள், அதற்கு ஏற்ற சலுகைக்கு ஏற்ற காரியங்கள் என்ற அந்த மைண்ட்லேயே போகும். ஐயா அவர்கள் எப்போதும் அதுக்கு விதிவிலக்காக இருப்பாங்க. நியாய நீதி என்ன அதை பேசுவாங்க. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். நான் கமிட்டியில் இந்த நீதி நியாயத்தை பேசணுன்ட்டு எப்போதும் விருப்பப்படுவேன். ஐயா அவர்களும் அதே, எனக்கு அவர்களுக்கு அந்த வேவலங்கு ஒன்று போல் இருக்கும். அவள் எப்போதும் நீதி, நியாயம், உண்மை, நேர்மை அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு அவருடைய அந்த கமிட்டியில் அவருடைய உரை எப்போதும் அமைஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு அவர்களுக்கு ரொம்ப இணக்கமான ஒரு நட்பு எப்போதும் இருந்தது. நான் 2 தடவை ஆஃபீஸ் பேராக இருந்தேன். ஒரு தடவை அவர்கள் அதில் முக்கியமான பொறுப்புகளில் இருந்தாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராகலாம் இருந்தாங்க. பல சமயங்களில் தனிப்பட்ட முறையில் வந்து மாராதனில் இருக்கும்போது, கொலோனிபுரத்தில் இருக்கும்போது என்னை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இவ்வாறாக அவருடைய அந்த நேர்மையான ஒரு வாழ்க்கை முறை, அவர்களுக்கு இருந்தது. அது எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு காரியம். அவருடைய இந்த பக்தி வினயமான அவருடைய சிந்தனைகள், மிகுந்த பக்தி வினயத்தோடு அவருடைய செயலாற்றல் எப்போதும் இருக்கும். அம்மாவும் அப்படிதான். அம்மா மிகுந்த பக்தி வினயத்தோடு இருப்பாங்க. அந்த நான் ஒரு 2 மாதம் மட்டும் பானை செட்டி கொடுத்து பார்த்தேன். ஐயா 1 வருஷம் பார்த்துருக்காங்க. எனக்கு ஒரு 2 மாதம் மட்டும் வாய்ப்பு கிடைச்சிது. 2002 2004 வரைக்கும் நான் UTC
பெங்களூர் யுனைடெட் தியாலஜி காலேஜில் போய் மாஸ்டர் ஆஃப் தியாலஜி பண்ணிட்டு அந்த மார்ச் கடைசியில் வேலிடேட்டரி ஃபங்க்ஷன்லாம் முடித்து திரும்பியாச்சு. ஏப்ரல் மே 2 மாதம் இருந்துச்சு. அப்போ ஜெயபால் டேவிட் ஐயா அவர்களை போய் நான் பார்த்து, இப்போ 2 மாதம் எங்கேயா எந்த சபைக்கு போட்டால் நீங்கள் போவீங்களா என்றாங்க. தாராளமாக போகிறேன் ஐயா சொன்ன உடனே பாலஞ்செட்டிக்குளம் போடுறேன், நீங்கள் அந்த 2 மாதம் அப்போ அங்கே குருவானூர் இல்லாமல் கிடஞ்சிது. ஏதோ சின்ன ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து குருவானூர் இல்லை. 2 மாதம் நீங்கள் அங்கே பாளையம் செட்டிக்குளத்தை பாருங்கன்றார். இந்த 2 மாதத்தில் திறந்தவரும் சாயந்தரம் அங்கே போயிடும். நாங்கள் பாளையங்கோட்டையில் தான் குடியிருந்தோம், வாடகை வீட்டிலே. பொழுது திறந்தோறும் சாயந்தரம் போய் ஆகும். நானும் ஐயரமாக போயிடும். போய் ஒவ்வொரு வீடாக விசிட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 100 வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அந்த 2 மாதத்துக்குள்ளே எல்லா வீட்டையும் பார்த்து முடித்தோம். அப்போ ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படி எல்லா வீடுகளையும் குருவானவர் அதான் ஐயரமாவோடு சேர்ந்து நீங்கள் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷம்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படி இந்த கோயிலை கட்டணுங்கிற அந்த ஒரு சூழ்நிலை பேசப்பட்டது. ஆனால் இந்த 2 மாதம் அதில் பெருசாக ஒன்றும் செய்ய முடியல. ஐயா அவர்கள் அதுக்குரிய ஒரு விதை ஊனியிருக்கீங்க. ஐயா ஒரு விதை ஊனியிருக்காங்க, பிற்பாடு அது செயலாக்கப்பட்டது. எனவே அவர்கள் அந்த ஊழியங்களை நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அது 2 மாத சூழ்நிலை தான். பாளையம் செட்டிக்குளம்னோடனே கொஞ்சம் ஒரு விதமாக அங்கே இருக்கும். எனக்கு அப்படிப்பட்ட எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் அப்போ பாஸ்ட் சேர்மன்ஷிப் ஏன்ட்ட எனக்கு தெரில. எனக்கு ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். பாஸ்ட் சேர்மன் அப்பொழுது அங்கே கொலோனியபுரத்தில் இருந்த ஒரு ஐயர்வாள் நினைக்கிறேன், அகஸ்டின் ஆண்ட்ராய் நினைக்கிறேன், அவங்க கையில் தான் அந்த பொறுப்பு இருந்துச்சு. பொறுப்பு எனக்கு அங்கே ஊழியம் மட்டும்தான். 2 மாதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மக்கள் ஐயா அம்மா எப்போவும் சாயந்தரம் வருவாங்க, இந்த அவரோட காத்திருப்பாங்க. மிக மிக உற்சாகமான ஒரு சூழ்நிலை அந்த 2 மாதம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பாளையம் செட்டிக்குளத்தில் அந்த 2 மாத ஊழியம் உண்மையில் மிக மிக மகிழ்ச்சியளிக்கிற ஊழியமாக இருந்துச்சு. அதில் ஐயா அவர்கள் எப்போதும் அடிக்கடி பார்ப்பாங்க, என்னை அந்த உற்சாகப்படுத்திகிட்டே இருப்பாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த ஐயாவுடைய ஒரு சிறந்த ஒரு குணாதிசயம். எனவே ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்துகின்ற அந்த ஒரு மனப்போங்கு அவரிடம் சிறப்பாக காணப்பட்டது. காணப்பட்ட நேர்மை, நியாயம், உண்மை என்ற சிந்தை மிகவும் பாராட்டப்படத்தக்க. அப்படிப்பட்ட சிந்தை எல்லாம் அங்கத்தினும் இருக்கும் என்றால் டயசிஸ் எந்த ஒரு மேலான ஒரு லெவலுக்கு போயிடும் நிச்சயமாக. ஐயாவில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தை உடையவர்களாக இருந்தார்கள். ஐயாவோட நல்ல வாழ்வுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஐயாவுடைய அந்த ஒடிசலான அந்த அமைப்பு, அவங்களாம் 100 வயசு வரை இருக்க வேண்டிய ஆள். ஐயாவுடைய அந்த உடல் அமைப்பு நல்ல 100 வயசு இருக்க வேண்டிய ஒரு ஆள். எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே ஐயாவுடைய மரணம் நிகழ்ந்தது. இருந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. நம்முடைய ஒரே நம்பிக்கை தான், இந்த உலகத்தை விட்டு கடந்த உடனே பரலோகத்தில் இருக்கிறாங்க. ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்பும் இந்த பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. இன்று என்னோடு பரதேசில் இருப்பாய் என் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். பவுல் சொல்றாரு, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க ஆசை உண்டு. இந்த உலகத்தை விட்டு கடந்தவங்க மறுநிமிட ஆண்டவரோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு, மறுமையில நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம். அவ்வளவுதான். அந்த உறவு ஒருபோதும் அங்கே பிரிந்து போவதில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் அங்கே ஆண்டவர் விசுவாசிக்கின்ற பிள்ளைகள் எப்போதும் பிழைத்திருக்கிறார். மரணமே இல்லை. ஏன்னா அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. இறைவனோடு உள்ள தொடர்பு இந்த உலகத்தில் இருக்குது, மறுமையிலும் நீடிக்குது. ஐயா அவர்களும் அப்படிப்பட்ட அந்த உன்னதமான பரம சேனையின் திரளிலே இணைந்திருக்கிறார்கள். ஐயாவுடைய வாழ்வுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஐயாவுடைய வாழ்வின் புண்ணியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆசீர்வாதமாய் பலிதமாகட்டும். பிள்ளைகள் தன்னுடைய தந்தையாருடைய சிறந்த குணாதிசயத்தை அவர்களுக்கு சொந்தமாக்கி இந்த உலகத்திலே கர்த்தருக்கு சாட்சி பெற ஆண்டவர் தாமே உங்களை அனுகிரகம் செய்வாராக. நம்முடைய தெய்வீக ஆறுதலை சமாதானத்தை உங்களுடைய வாழ்விலே சம்பூர்ணமாய் பெருக பண்ணுவாராக. யாதொரு
ஏழை நாதியற்ற ஈசன்தான் சேலோவை தஞ்சமே உந்த நீதி ஆடையே தூய ஊற்றை ஆழ்வினே தூய்மையாக்கி மாடுவே நீழல் போன்ற வாழ்விலே கண்ணை மூடும் சாவிலே கண்ணு கேட்டார் லோகத்தில் நடு தீர்வை தீனத்தில் வீழ உண்ட மாலையே போகலிடம் ஈயோமே. ஆமென். ஐடிஸ் ஆபிரகாம் ஐயா அவர்கள். இந்த தருணத்திற்காக தேவாதி தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். எங்களை மிக சிறப்பாக நடத்தின ஒரு அன்பான தகப்பனாரை ஆண்டவர் கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை 3ஆம் தேதி தான் முடிவு செய்தோம். ஜெபக்கூட்டத்தை எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது குடும்பத்தோடு நிறுத்திக் கொள்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே நிறைவு செய்யும்படியாக எங்களுடைய தாத்தாவோடு பிறந்த மூத்த சகோதரர் எங்கள் அப்பாவினுடைய பெயரை கொண்டிருக்கிற சுந்தரபாண்டியன் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் அப்பாவினுடைய குடும்பத்தின் சார்பாக வந்திருக்கிறார்கள். அதே போல வின்சென்ட் அண்ணன் எங்களுடைய அம்மாவினுடைய மூத்த சகோதரியினுடைய மகன். ஏனென்றால் அவர்களும் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல பணி செய்தார்கள். எனவே ஆண்டவர் ஒரு 2 குடும்பத்தின் சார்பாக 2 தலைமைத்துவத்தில் இருக்கின்ற அன்பானவர்களை கொடுத்து இந்த ஜெப கூட்டத்தை நிறைவு செய்து கொடுத்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த ஜெப கூட்டத்திலே செய்திக்காக நான் யோசித்த பொழுது குருசிங் அண்ணன் என்னோடு கூட ஊழியத்திலே நான் எந்த பகுதிக்கு சென்றாலும் லிந்துகால கன்வென்ஷன் கூட்டங்களிலே வருவார்கள். எனவே அண்ணனை அன்போடு கூட நான் அழைக்க ஆண்டவர் எனக்கு ஞாபகம் கொடுத்தார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, எங்க அப்பா எந்த ஒரு பணியை செய்தாலும் குருவானவர்கள் இல்லாமல் செய்ய மாட்டார்கள். எனவே அவர்களுடைய இந்த 1ஆம் ஆண்டு நிறைவு நாளை அங்கே செய்கின்ற பொழுது என்னுடைய சிந்தனைக்கு வந்தவர்கள் அருள் திரு ராஜசேகரன் ஐயா அவர்களும் ரெவரன் JPM வசந்தகுமார் ஐயா அவர்களும் தான். ஏனென்றால் எங்கள் அப்பாவை திருமண்டல பெருமண்டல உறுப்பினராக கொண்டு வந்து நான் குருவானவராக இருந்தபடினாலே எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், எப்பா நான் எல்லா ஆலயம் பார்க்கிறேன், நன்றாக இருக்கிறது. இந்த செட்டிக்குளம் பாளையம் செட்டிக்குளம் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் நீங்கள் டிசியா வாங்க அப்படின்னு சொல்லி. எனவே அந்த நாட்களிலே விதைகளை விதைத்தவர்கள் அவங்க அந்த நாட்களிலே இருந்தபோது விதைத்தவர்கள் 2 ஐயாவும் எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, ராஜசேகரன் ஐயா வீட்டுக்கு போனால் அம்மா காஃபி தராமல் என்னை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அப்பாவோடு நெருக்கமானவர்கள். அதே போல வசந்தகுமார் ஐயாவை பற்றி அடிக்கடி சொல்வார்கள், ஒரு நல்ல தலைமைத்துவத்திற்கு ஏற்றவர்கள் என்று சொல்லி பேசுவார்கள். எனவே அவர்களையும் அன்போடு கூட நான் மனதார நான் வரவேற்கிறேன். அதே போல ஜெவகுமாரன் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், எப்பொழுதும் குடும்பங்களிலே கஷ்டங்கள் வரும் பொழுது ஜெபிக்கும் பொழுது எங்களோடு கூட துணை நிற்கிறவர்கள், அவர்களையும் அழைக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய தகப்பனாரை பற்றி 5 பிள்ளைகள், எனவே 5 காரியங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். எங்கள் அப்பா ஒரு ஜெப வீரர். இந்த இடம் தான் எங்கள் அப்பாவினுடைய ஜெப நேரம். 4 மணியா இருக்கும், 5 மணியா இருக்கும். பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜெபத்தில் தான் இருப்பார்கள், முழங்காலில் தான் இருப்பார்கள். அதே மாதிரி குடும்பத்திலே எத்தனை காரியங்கள் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு வசனம் கிடைக்காம எங்களை அவங்க நடத்தினதே கிடையாது. அதுதான் என்னுடைய தகப்பனாரினுடைய ஜெப வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா கதிட்டில் நாங்கள் சின்ன பையங்களா இருக்கும்போதே 8 மணிக்கு ஆராதனை இருக்கும்.
7:30 நாங்கள் மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே சர்ச்சில் இருக்கணும். இல்லை என்றால் எங்களுக்கு இங்கே வீட்டில் சாப்பாடு இருக்காது. அந்த அளவுக்கு ஆலயத்தின் மீது அவ்வளோ வாஞ்சையோடு எங்களை எங்கள் அப்பா வளர்த்தாங்க. அவங்களுடைய ஜெபம், அதே போல் வேத வாசிப்பு, வேதத்தை ரொம்ப வாசிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 முறை வாசித்திருப்பாங்க. கடைசியாக 17 நாளைக்குள்ள வேதத்தை ஒரு தடவை வாசித்து முடித்திருக்கிறார்கள். அவருடைய பைபிளிலே அவர்கள் தேதியை போட்டு எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஜஸ்டின் ஐயா இருக்கும்போது தான் லெந்து காலத்தில் ஒரு தடவையாவது வசனத்தை வாசிக்கணும், வாசித்து பிரைஸ் வாங்கணும் அப்படிம்பாங்க. எங்கள் அப்பா தான் அந்த பைபிளையும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு தடவை எங்கள் அப்பாவும் வாசித்திருப்பாங்க, எங்கள் அம்மாவும் வாசித்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வேதத்தை மிக அதிகமாக வாசித்ததை நான் அவங்க 2 எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் அந்த வீட்டில் இருப்பாங்க. நான் கடவுளுடைய கிருபையினாலே ஒரு 10 ஆண்டுகள் நான் வருவேன். நான் வரும்போதெல்லாம் ஒன்று தூங்கிட்டு இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கையில் பைபிளோடு தான் இருப்பாங்க. அவங்க வாசித்துக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்க இருப்பாங்க. எனவே அந்த தகப்பனாரை ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். எனவே என்னுடைய விருப்பம், எங்களுடைய எல்லாருடைய விருப்பமும், எதற்கெல்லாம் அவர்கள் ஜெபித்தார்களோ அனைத்து காரியங்களையும் எங்கள் ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு கொடுப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை எப்பொழுதும் உண்டு. ஏனென்றால் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கும் போது ஒரு தகப்பன் அந்த அன்பான கரம் எங்கள் முகத்தில் படும். எங்கள் அப்பா சிலுவை போடுவாங்க, நாங்கள் காலில் விழுந்து கும்பிடுவோம். அதுக்கு நிகர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தது போல இருக்கும். ஒருவேளை இன்றைக்கும் என்னுடைய மனதிலே என் தகப்பனார் அப்படிதான் எங்கள் எல்லாருடைய எண்ணங்களிலும் இருக்கிறார்கள். 2வது, எங்க அப்பாவை மாதிரி கொடுக்க முடியாது. ஆனா கொடுக்கிறது வலது கைக்கு கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாது. யாருக்கு கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, யார்கிட்டையுமே பேசவே மாட்டாங்க. நாங்க சின்ன பையங்களா இருக்கும்போது புதுநெல் சோறுன்னு ஒன்று உண்டு. அதாவது வயக்காட்டில் முதல்ல நெல் விதைப்பாங்க, அது அறுத்த உடனே மூடை வீட்டுக்கு வரும். அதில் அரிசியை நாங்கள் தான் நெல்லை வைப்போம், குத்தி அதெல்லாம் வச்சு காயப்போட்டு வச்சு நாள் சோறு பொங்குவாங்க. அப்போ எங்கள் அப்பா அந்த நடுரூமில் உட்கார்ந்து அன்னைக்கு உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை வாசிப்பார்கள். வாசித்து எங்கள் அப்பா ஜெபம் பண்ணிட்டு அந்த சாப்பாடை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக கண்டிப்பா ஏழைகள் ஒரு 5 பேருக்காவது சாப்பாடு கொடுக்காம அந்த காரியத்தை எங்க அப்பா செஞ்சது கிடையாது. அது மாத்திரமல்ல, பசின்னு வந்தா எங்க அப்பாவை மாதிரி கொடுக்க முடியாது. கஷ்டப்பட்டவர்கள் கல்யாணம் சொல்லி வருவாங்க, என்ன செஞ்சாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு கொடுப்பதிலும் எங்களுடைய தகப்பனாருக்கு நிகரவர்கள் தான். ஏன்னா எங்கிட்ட ஒரு நாள் எங்கிட்ட கேட்டாங்க, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது ஆசீர்வாதமா அல்லது வார்த்தையால ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வாதமானு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் டக்குன்னு சொன்னேன், எப்பா நீங்கள் மனசார எங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறது தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னேன். நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்புறான். வெறும் வார்த்தையில தான் சொல்லி அனுப்புறான், போகும்போது ஒண்ணுமே கிடையாது. ஆனால் யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எனவே உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல மனதார ஆசீர்வதிச்சிருக்காங்க. எங்க அப்பாவை மாதிரி பிள்ளைகளை நேசித்தவர்களோ எங்க அம்மாவை நேசித்தவர்களோ கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா பேர பிள்ளைகள் முதற்கொண்டு அவர்கள் ஆசீர்வதித்திருக்கிறார்கள். எனவே கொடுப்பதிலே அவர்களுக்கு நிறைய கிடையாது. 3வது அரசியல். எங்க அண்ணன் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் தான் பாளையம் செட்டிக்குளம் ஊர், அங்கே பஞ்சாயத்து தேர்தல் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி அல்லது டைசிஸ் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இங்கே கூடி தான் அந்த முடிவு எடுக்கப்படும். அந்த அளவுக்கு எங்கள் அப்பா எதையும் ரொம்ப நேர்த்தியாக செய்வாங்க. நல்ல ஜோம் பண்ணி அந்த காரியத்தை எடுத்தா அதில் வெற்றி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி, கோல் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவினுடைய, ஏன்னா அது எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஊறின ஒன்று. அந்த அளவுக்கு எங்களுடைய அப்பா அது. 4வது எங்கள் அப்பாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், போதும் என்கின்ற மனசோடு தான் அவங்களுடைய கடைசி நாட்கள் இருந்தது. ரொம்ப திருப்தியாக இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 ஆண்டுகள் அவங்க ஆலயத்துக்கு கொடுக்கறது, மக்களுக்கு கொடுக்கறது, போதுங்கிற அந்த ஒரு பெரிய திருப்தியோட எங்கள் அப்பா இருந்தாங்க. அந்த மாதிரி மனநலெல்லாம் வராது. ஏனென்றால் எல்லாத்தையும் பிள்ளைகளுடைய கரங்களில் விட்டு கொடுக்கக்கூடிய கிருபை, பிள்ளைகள்கிட்ட எல்லாம் செய்யக்கூடிய அந்த கிருபையெல்லாம் கொடுத்தாங்க. 5வதாக
எங்கள் அப்பா 4 வசனங்களை சொல்லுவார்கள். அதுதான் என் தகப்பனாருடைய எங்களுக்கு கொடுத்த கடைசி 4 ஆசீர்வாதங்கள். ஒன்று, பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, கடவுளுக்கு பயந்து நடங்க. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, கடவுளுக்கு பயந்து நடங்க, கர்த்தருக்கு பெருமை உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படிம்பாங்க. இது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை. 2வது எங்கள் அப்பா சொல்றது சங்கீதம் 18:1 தான். என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன். அதுதான் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. நான் எப்போ வந்தாலும் சோம்பலையா அப்படின்னு கேட்டாலும் சரி, அல்லது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க, என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு துடிப்பா எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்வார்கள். 3வது எங்கள் அப்பா சொன்ன வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுகின்ற அந்த வார்த்தை, எனக்காக அவர் செய்வார்ப்பா, நீங்க உங்க வேலையை செய்யுங்க, கடவுள் எல்லாத்தையும் செய்வார். கஷ்டம் வரும்பொழுது குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய ஊழியத்திலும் சரி, அல்லது யார் வந்து சொன்னாலும் ஒன்றும் கவலைப்படாத, கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு, ஆண்டவர் எல்லாம் செய்வாரு அப்படின்னு சொல்லி 3வது அது சொல்வார்கள். கடைசியாக சொல்வார்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த 4ம் எங்களுடைய தகப்பனார் பேசின காரியங்கள். அதே போல எங்கள் தகப்பனாருடைய கடைசி நேரம் நான் தான் எங்கள் அப்பா கூட இருக்குன்னேன். அப்போ இந்த கட்டில் தான் படுத்திருந்தாங்க. அப்போ வந்து கடைசியாக எங்கள் அம்மா ஆற்றுக்கு போயிருந்தாங்க. பைபிள் எடுத்தா அப்படின்னாங்க. பைபிள் எடுத்து கொடுத்தேன். அப்போது நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தை தான் இன்றைக்கி வாசித்தாங்க. நான்கிட்ட தேதி கேட்டாங்க, அப்பா 6 அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை 5 அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பேசுனாங்க. வாசிட்டு என்கிட்ட சொன்னாங்க, என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை தான். எனவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம், எங்கள் அப்பாவினுடைய காரியம். எங்களுடைய வாழ்க்கையில் அதை விட பெரிய கஷ்டம், எங்கள் அப்பா 5ஆம் தேதி இறந்தார்கள். என்னுடைய சகோதரன், மூத்த சகோதரன் 7ஆம் தேதி அவன் இறந்துட்டான். அதெல்லாம் தாங்க முடியாத ஒரு காரியங்கள். ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அதையெல்லாம் தாண்டி வருவதற்கு எங்கள் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். குறிப்பாக என்னுடைய சகோதரன் செல்வா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து எல்லா காரியத்தையும் அவன் பார்த்து கொள்கிறான். ஆண்டவர் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். எனவே 5 காரியங்கள்: ஜெப வாழ்க்கை, எங்கள் அப்பாவினுடைய காரியம், கொடுப்பது, அதே போல எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் போதும் என்கின்ற திருப்தி, எல்லாவற்றிற்கும் மேலாக நிறைவான 4 வார்த்தைகள் அவள் சொன்ன, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தருக்கு பயந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியாக அவங்க சொன்ன வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தந்து வழி நடத்துவாராக. வாருமையா போதகரே, வந்தமிடம் தாங்கியோம், சேருமையா பன்றியனில் எவராம் எங்களிடம் நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நாயனுன் நாமம் நமஸ்கரிக்க தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய, கற்பரனே நலம் தருவா, வாருமையா போதகரே, வந்தமிடோ தங்கியும், உந்தன் மனை திருச்சபையை உலகமெங்கோ வளர்த்திடுவாய், பந்தமர பரிகாரித்தே, பந்தமர பரிகாரித்தே, பாக்கியம் அழி தாண்டருள்வாய், பாக்கியம் அழி தாண்டருள்வாய், வாருமையா போதகரே, வந்தமிடோ தங்கியிரும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல்.
அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமார் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவதென்று ஜெபம் பண்ணினார் என்பதை வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு ஆறுதலின் ஜெப கூட்டத்துக்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிற டோனா ஒரு சேகர குருவானவர் ஐயா அவர்களுக்கும், ஓய்வு பெற்ற அருமையான ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும், வந்திருக்கிற ஊழியக்காரர் ஜெபக்குமார் அவர்களுக்கும், என்னை அன்போடு அழைத்த ஐடிஎஸ் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும், இந்த குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து கொள்ளுகிறேன். சென்ற வருடம் இதே நாட்களிலே நான் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு ஒரு கடும் போராட்டத்தில் இருந்தேன். எனவே இந்த குடும்பத்தில் நடந்த 2 மரணங்களும் எனக்கு தெரியாமல் போய்விட்டது. இப்பொழுதுதான் இந்த மரணத்தை பற்றி கேள்விப்பட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அருமையான ஐயா எனக்கு நெருங்கின நண்பர். அவர்களை குறித்து பலர் என்கிட்ட புகார் சொல்லுவாங்க. என்ன புகார் சொல்லுவாங்கன்னா, உங்கள் ஐயா ரொம்ப காரசாரமாக இருக்காங்களேம்பாங்க. நான் கேட்பேன், எங்கே அநியாயம் நடக்கிறதோ அங்கே எல்லாம் ஐயா காரசாரமாக இருப்பாங்க, ஏதாவது ஊழியத்தில் குறை வச்சிருக்காங்களான்னு கேட்பேன். பேசாமல் போயிடுவாங்க நிறைய பேர். ஐயா அந்த காலத்திலேருந்தே அவங்க போகிற சபைகளில் ஊழியத்தில் ஒரு குறையும் வைத்ததில்லை. ஆனால் அநீதிகள் நடக்கும்போது அவர்கள் தட்டி கேட்காமலும் இருப்பது இல்லை. அது அவர்களுடைய 2 குருவானவர்களும் பேசினதிலிருந்து அவங்க தகப்பனாரிடத்திலிருந்து பெற்ற காரியமோ எதோ என்று நான் யோசிக்கிறேன். அவங்க அரசியலில் தீவிரவாதியாக இருந்தால் இந்த 2 குருவானவரையும் கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. இவங்க முதிர்ந்த குருவானவர்கள். எங்கேயும் போனாலும் இந்த 2 குருவானவர்களும் ஊழியத்தில் அவங்க முன்மாதிரியானவர்கள் அப்படின்னு சொல்லுவேன். அவர்களுடைய இந்த நிகழ்விலே, இந்த கூடாரத்திலே சென்ற வருடம் 2 மரணங்கள். ஒன்று கோதுமை ஏற்ற காலத்திலே அம்பாரத்திலே சேருவதை போல ஒரு முதிர்ந்த மரணம். இன்னொரு மரணம் ஒரு திடீர் மரணமாக அமைந்தது. பைபிள்லையும் சரி, தேவ மனிதர்கள் காலத்திலும் சரி, இந்த 2 மரணங்களும் எல்லா குடும்பங்களிலும் நடக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நடந்த முதல் சரீர மரணம் அது ஆபேலுடைய மரணம். அந்த ஆபேல் ஒரு இளம் வயதிலே அவர் மரித்து போனார். இந்த வேதாகமத்திலே இவர்களைப் போல யாரும் இல்லை என்று சாட்சி பெற்ற 3 பேர் இருக்கிறார்கள். சாலமோனை போல ஞானி ஒருவரும் இல்லை என்று ஒரு சாட்சி, ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையிலே எசேக்கியாவை போல ஒருவரும் இல்லை என்ற ஒரு சாட்சி, அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததிலே யோசியாவை போல ஒருவரும் இல்லை. ஆனால் இந்த 3 பேருடைய வாழ்க்கையும் 60 வயதுக்குள்ள முடிந்து விட்டது. இன்னைக்கு காலையில எசேக்கியா ராஜாவை யோசித்தேன். 54 வயதில் அவர் இறந்து போனார். ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாலும் அவர் எந்த வயதில் இறந்தார் என்றால் 54 வயதில்.
எனவே இளம் வயதில் இறந்ததினாலே அது கர்த்தருடைய கோபம், சாபம் என்று நாம் எடுக்க முடியாது. மாமனிதர்கள் நம் நடுவில் வந்து ஊழியம் செய்தவர்கள் வாழ்க்கையை யோசித்து பார்த்தால், சீகன்பால் கையர் இந்த நாட்டுக்கு 24 வயதுல வந்தார். அவர் அந்த புறப்படும் போது அந்த ராஜா சொன்னார், திரும்ப ஒரு 4 வருஷத்துல டென்மார்க்குக்கு வந்துரு, உனக்கு ஒரு பிரின்சிபல் போஸ்ட் தாரேன்னு சொன்னார். ஆனா அந்த நாட்டை நினைக்காம, பிரின்சிபல் போஸ்ட்டை நினைக்காம 11 வருஷம் தான் இந்த ஊர்ல ஊழியம் செய்து அப்படியே இறந்து போனார். 37 வயதுல அவர் இறந்து போனார். ஆண்டவர் அவருடைய நியமித்த நாட்கள் முடிந்து விட்டன, அவ்வளவுதான். அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த 3 மாவட்டத்துக்கும் விளக்கேற்றி வைச்சவர் ரேணிய செய்யர். அவர் போகாத ஊரே கிடையாது. 350 சபைகளை உருவாக்கினவர், பல கிறிஸ்தவ ஊர்களை உருவாக்கினவர், இந்த பகுதி மக்களை படிக்க வச்சவர். அவ்வளவு பெரிய தியாகி. அவரே 37 வயதுல அவரும் இறந்து போனார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நித்திய வாழ்க்கை இந்த உலகத்துல நீ கஷ்டப்பட்டது போதும், நீ வா என்று ஆண்டவர் அழைப்பாரானால் நாம் அதை ஒருவேளை நஷ்டமாக நாம் நினைக்க கூடாது. அது ஒரு துக்கமான அனுபவம் தான். அருமையான இந்த கூட்டத்திலே ஒரு எளிய வார்த்தையை வைத்து, இந்த தகப்பனாருடைய வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு ரட்சகர் ஒரு வார்த்தை சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமத்திருக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கத்தோலிக்க வேதாகமத்துல நான் உனக்கு அமைதி தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவே பெரிய ஒரு பாரத்தை சுமந்த ஒரு இடமும், அவர் மிகுந்த அமைதியை பெற்ற ஒரு இடமும் 2 இடங்கள் உண்டு. ஒன்று கெட்சமனே. அவர் மாதிரி டென்ஷன் இந்த உலகத்துல யாருக்கும் வந்திருக்க. அவ்வளவு கவலை, அவ்வளவு பாரம், அவ்வளவு வியாகுலம். கெட்சமனைக்குள்ள போகும்போது அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அவர் பலத்த சத்தத்தோடு ஜெபித்தார். நமக்கு அடக்க முடியல, அப்பதான் பலத்த சத்தம் வரும், கதறல் வரும். பலத்த சத்தத்தோடு ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார். கண்ணீர் பாரம் வரும்போது தான், மன அழுத்தம் வரும்போது தான் அந்த கண்ணீர் வரும். அவருடைய வேர்வை இரத்த வியர்வைகளாகியது. இப்ப இந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஆனவங்க யாரும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆண்டவர் சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க அந்த கெட்சமனைக்குள்ள போகும்போது அவருக்கு அவ்வளவு கவலை, அவ்வளவு பாரம், அவ்வளவு மன அழுத்தம், அவ்வளவு டென்ஷன். அது இயேசு கிறிஸ்துவுக்கு தொடர்ந்து தனிமை வந்தது. எல்லாரும் அவரை விட்டு போயிட்டாங்க. பொய் குற்றச்சாட்டு வந்தது, அநியாயம் விளைவிக்கப்படுகிறது. அவருடைய முன்பதாக எத்தனையோ பொய் சாட்சிகள் வந்து அவரை பொய்யாய் குற்றம் சாட்டுகிறார்கள், அடித்தார்கள், அவரை சிலுவை சுமக்க வைத்தார்கள், பரிகசிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். இவ்வளத்தையும் ஏத்துக்கிட்டு அவர் சிலுவையில எப்படி அமைதியாயிருந்தார். அதான் பெரிய ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் கெட்சமனே, நமக்கு நித்தம் கெட்சமனே தான். ஒருத்தர் சொன்னார், அவர் ஒரு நாள் கொல்லப்பட்டார், நாம் நித்தமும் கொல்லப்படுகிறோம்னு பவுல் சொல்றார். நிறைய நேரம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா பிசாசு போராடுவோம், குடும்பத்துல போராட்டம் வரும், சரீரத்துல போராட்டம் வரும், வாழ்கிற இடத்துல போராட்டம் வரும். நான் ஆண்டவர் இயேசு அழகா சொல்லிட்டு போனார், நான் உலகத்தான் அல்ல, உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்களும் உலகத்தார் அல்ல, உலகம் உங்களை பகைக்கும். உங்களுக்கு பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த தைரியத்தோடு தான் ஒரு பிள்ளைங்க, ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தா அந்த மாதிரி சந்தோஷம் பெற்றோருக்கு எதுவும் இருக்க முடியாது. என்னுடைய 2 பிள்ளைகளும் டோனவர்ல சந்தோஷ் வித்யாலயாவில் 10th ஸ்டாண்டர்ட் வரையும் படிச்சாங்க. நாங்கள் 2 பேரும் தான் வீட்டில் இருப்போம், நான் என் மனைவி. இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வர்ற நாட்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாட்கள். 2 நாளைக்கு முன்னாலே என் மனைவி சொல்லிடுவா, அதை வாங்க இதை வாங்க, அவளுக்கு அதை செய்து கொடுக்கணும், இவனுக்கு இதை பிடிக்கும் அப்படின்னு. அந்த பிள்ளைங்க போற நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், வெளியே காட்டிக்க மாட்டோம். இதே மாதிரி தான் ஒரிசாவில் ஒரு குடும்பம் இருந்தது. கிரஹாம் ஸ்டெயின் என்ற ஒரு மிஷனரி, அவருடைய 3 பிள்ளைகளும் ஊட்டியில படிச்சுட்டு இருந்தாங்க. இங்க இருக்கிற டோனாவருக்கு 1 hour டிராவல் பண்ண போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஃபோன் பண்ணிக்கலாம். ஒரிசாவில் மலைப்பகுதியில் இருக்கிற அவங்களுக்கு இந்த ஊட்டிக்கு வந்து நினைச்சோன்னா பார்க்க முடியாது. மலைப்பகுதியிலிருந்து ஃபோன் கனெக்ஷனும் இருக்காது. அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வரும்போது அந்த தாயும் தகப்பனும் எவ்வளவு கனவுகளோடு இருந்திருப்பாங்க. வந்த 2வது நாளே கணவரும் 2 ஆண் பிள்ளைகளும் எரிக்கப்பட்டார்கள். அந்த அம்மா அந்த இந்தியா உலகத்தையே அசைச்சிட்டாங்க. அவங்க சொன்னாங்க,
ஆண்டவர் நியமித்த நாளுக்கு ஒரு நாள் அதிகமாய் யாரும் என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது. இயேசு ஜீவிக்கிறார், அவருடைய துணையோடு நாங்கள் நாளையை எதிர்கொள்ளுகிறோம் என்றார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பு பிலாத்து நடந்த சம்பவங்களை ரோம அரசனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். அவர் எழுதுகிறார், ரோம அரசனே, எருசலேம் கொந்தளித்தது, ஜனங்கள் சீறிக்கொண்டிருந்தார்கள், தலைவர்கள் குமுறிக் கொண்டிருந்தார்கள், என் உள்ளத்தில் இருந்த பயத்தை அடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். இவ்வளவு கலவரத்தின் நடுவிலே ஒரே ஒருவர் அமைதியாயிருந்தார், அவர்தான் அந்த நசரேயன் என்று எழுதுகிறார். கெட்சமனையிலே கலங்கினார், கெட்சமனையிலே வியாகுலப்பட்டார், கெட்சமனையிலே நொறுக்கப்பட்டார், பிழியப்பட்டார். கல்வாரியிலே அவர் அமைதியை வெளிப்படுத்துகிறார். 3 காரியங்கள் இந்த கவலையிலிருந்து ஒரு ஜெயத்தை, மன அழுத்தத்திலிருந்து ஒரு ஜெயத்தை, அநியாயங்கள் நடுவிலே நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும். முதல் காரியம், இந்த தகப்பனாரிடம் காணப்பட்ட ஜெபம். கல்வாரியில பாருங்க, ஆண்டவர் ஜெபத்தோடு தான் ஆரம்பிக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஜெபம் தான் அமைதியை கொடுத்தது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இந்த ஜெபம் தான் அவருக்கு ஒரு அமைதியை கொடுத்தது. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் போது எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும். இந்த வசனம் ரொம்ப கவனிக்க வேண்டியது. கவலை வந்துட்டா, மன அழுத்தம் வந்துட்டா, பலவிதமான உலகத்தின் காரியங்கள் நம்ம மனசை பாதிக்கும் போது இருதயம் ஒன்னா இருக்காது, பழசா இருக்கும், பலவிதமா மாறிடும். அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா. ஆனா ஜெபிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த மனம் ஒரு மனமா, பல எண்ணங்கள் வராது, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம். உலகம் டெய்லி நம்ம கெட்சமனையை போக வேண்டியிருக்கு, டெய்லி சில போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஜெபம் நமக்கு ஒரு மன அமைதியை தருகிற ஒரு அற்புதமான அனுபவம். அண்ணாள் குழந்தை இல்லைன்னு நிந்திக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்க நேரம் சந்தோஷமா இருக்க முடியல. அந்த அம்மா போய் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண உடனே கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மன சமாதானம். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இந்த ஜெபம் நமக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது. 2வது, இந்த கல்வாரியிலே ஆண்டவர் அவ்வளவு அமைதியா இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், வசனத்தினால் நிறைந்திருந்தார். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்ற வசனத்தை முதல் வசனத்துல நிறைவேற்றுகிறார். என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, அந்த வசனத்தை 2ஆம் வசனத்துல நிறைவேற்றுகிறார். உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, 3வது வசனத்தில் அவர் நிறைவேற்றுகிறார். என் தேவனை, என் தேவனை, ஏன் என்னை கைவிட்டீர்னு சங்கீதக்காரன் சொன்னதை நினைச்சு அதை சொல்றார். 5ஆம் வசனத்துல தாகமா இருக்கிறேன், அது எப்படி? வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக. நீங்க அந்த 7 வசனமும் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தையே நினைச்சு நினைச்சு நினைச்சு, பிதா எனக்கு நியமித்த காரியத்தை செய்து முடித்தேன், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை அவ்வளவு வசனம் தான். பைபிள்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். அமைதி வந்தது. யோசேப்புக்கு ஒரு நாள் டென்ஷன், மரியாள் மேல சந்தேகம். தேவதூதன் வந்து இது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதுப்பா. இந்த வசனம் அவருடைய டென்ஷனை மாத்திடுச்சு. இந்த குடும்பம், நிறைய உறவுகள், நிறைய வேலை பார்க்குற இடங்கள்ல நமக்கு டென்ஷன் வரும், மன அழுத்தம் வரும், கவலைக்குள்ள வரும். நமக்கு ஒரே ஆதாரம் இந்த வசனம் தான். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இராவிட்டால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்றார். இந்த வசனம் நம்ம நாட்டுக்கு வந்து முதல்ல கிளாரிந்த அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இந்த சபையை ஸ்தாபித்த சுவாட் செய்யர் சொல்லுவார், அடிக்கடி உன் மனசை பிசாசு பாதிப்பான், கவலை வரும், நீ என்ன செய்யணும்னா 1 மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசி, எங்கேயோ நீ போயிடுவேன்னு சொல்ற, உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். இந்த வசனம் ஆறுதலின் புஸ்தகம். இதை நம்ம சொல்லுவோம், ஆனா துக்கம் வரும்போது, டென்ஷன் வரும்போது இதை நோக்கி பார்க்க மாட்டோம். இந்த வசனத்தை அமைதியா வாசிக்கும் போது எவ்வளவோ பெரிய ஒரு பலத்தை இது நமக்கு கொடுக்கும். 3வது, ஆண்டவர் அந்த கல்வாரியிலே அன்பினால் நிறைந்திருந்தார். அவரை அடிக்கிறவங்க இவங்களுக்காக பரிந்து பேசுறார். 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா மனம் திரும்புற ஒருவனை நேசித்து அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். 3ஆம் வசனத்துல தன்னை பெற்றெடுத்த அந்த தாயை நன்றியோடு நினைக்கிறார்.
4ஆம் வசனத்துல பிதாவின் மேல அன்பு கூர்ந்து ஏன் என்னை கைவிட்டு நீ ஏக்கத்தோடு கேட்கிறார். 5ஆம் வசனத்துல வசனத்தின் மீது அன்பு, வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன்னா. 6ஆம் வசனத்துல வேலையை நேசிக்கிறார், பிதா தனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் வேலையை முடித்தேன். 7ஆம் வசனத்துல பரலோகத்தை நேசித்து அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார். அன்புதான் கவலையை மாற்றும், அன்புதான் துக்கத்தை மாற்றும். இதையெல்லாம் நம்ம நேசிக்கணும், சத்துருக்களை நேசிக்கணும். நமக்கு இந்த உலகத்துல எல்லாரும் ஒத்து வர மாட்டாங்க, நம்மளை புரிஞ்சிக்காத மக்கள் இருப்பாங்க, குற்றம் சாட்டுகிற மக்கள் இருப்பாங்க, அற்பமா என்ற மக்கள் இருப்பாங்க. இவர்களுக்காக நாம் அன்பு கூற வேண்டும். நம்ம குடும்பத்துல அருமையான தகப்பனாரை பற்றி சொல்லுகிறார்கள். நம்முடைய தகப்பனார், சகோதரர்கள், சகோதரிகள், இவர்கள் எல்லாம் நாம் நேசிக்க வேண்டும். 3வது பார்த்தீங்கன்னா, 4வது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய உறவுக்கான ஒரு ஏக்கம், அந்த ஆண்டவர் மீது ஒரு அன்பு. இந்த இயேசு கிறிஸ்து அன்பினால் நிறைந்திருந்தார், அமைதியோடு அவர் சிலுவையை சகித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கவலைகள், மன அழுத்தங்கள், டென்ஷன், இவற்றை எல்லாம் ஜெயிப்பதற்கு ஜெபத்தினால் நிறைந்திருப்போம், வசனத்தினால் நிறைந்திருப்போம், அன்பினால் நிறைந்திருப்போம். ஆண்டவர் இந்த கூடாரத்தின் பிள்ளைகளை கிருபையாய் நடத்துவார். தலைவணங்கி நாம் ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, ஆபேல் மரித்தார், ஆனால் ஆபேலுக்காக நீர் பரிந்து பேசினீர் தகப்பனே. ஆபிரகாம் மரித்தார், இஸ்மவேலும் ஈசாக்கும் சேர்ந்து வந்து அன்போடு அவரை அடக்கம் செய்தார்கள் அப்பா. ஆண்டவரே, யாக்கோபு மரித்தார், அவர் சொன்ன வாக்கின்படி அவரை கொண்டு போய் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவரை அடக்கம் பண்ணினார்கள் அப்பா. அந்த யாக்கோபு நினைத்திருந்தார், ஒரு எகிப்திய பிரமிடிலே நீ அடக்கம் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாக்குத்தத்தத்தை நினைத்தார். அவர் கானானுக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டதினாலே தான் அவருடைய சந்ததிக்கும் அந்த கானானை பற்றிய நினைவுகள் இருந்தது. தகப்பனாரும் சகோதரரும் ஒரு ஆவிக்குரியவர்களாய் மரித்ததினாலே பரலோகத்தை பற்றிய நிச்சயத்தையும் எதிர்பார்ப்பையும் எங்களுக்கு நீ தருகிறீர். உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் ஆறுதலின் தேவன். அருமையான தாயாரை, அன்பு பிள்ளைகளை, தன்னுடைய துணையை இழந்திருக்கிற அன்பு சகோதரியை கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது தாத்தா உட்கார்ந்திருக்கிற இடம், தாத்தா படுத்திருக்கிற இடம், எல்லாம் போகும்போது அந்த நினைவுகள் வரும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து உள்ளங்களிலே சமாதானத்தை கொடுப்பீராக. இந்த குடும்பம் இழப்பின் நடுவிலும் உமக்காக பல காரியங்களை செய்து வருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே, நீரே கரம் பிடித்து ஆண்டவரே, முற்பிதாக்களின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவு செய்து பாதுகாத்து வருகிற கர்த்தர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. தொடர்ந்து அப்படியே நாம் தன்னை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான ஐயாவுடைய நல்ல வாழ்வுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அறைகோலோடு உம்முடைய ராஜ்யத்தை அடைந்திருக்கிறார்கள். பரலோகத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் இளைப்பாறுகிறார்கள். இந்த விசுவாச கண்களாலே நான் பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஐயாவுடைய வாழ்வின் புண்ணியங்கள் பிள்ளைகளுக்கு என்றும் ஆசீர்வாதமாய் பலிதமாகட்டும். சிறந்த குணாதிசயங்களை பிள்ளைகள், பேர பிள்ளைகள் தன்னுடைய வாழ்வை கடைபிடித்து இந்த உலகத்தில் உமக்கென்று சாட்சி பெற ஆண்டு அனுகிரகம் செய்வீராக. திருச்சபையும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமாக வாழ்ந்த தாசனுடைய சிறந்த வாழ்வுக்காக நன்றியோடு நன்றியோடு நன்றியோடுமை சோத்திருக்கிறோம். ஐயாவுடைய ஆண்டவரே மூத்த மகனுக்காக கூட விசேஷமாக ஜெபிக்கிற சுவாமி, அவர்களும் ஏறத்தாழ கடந்த ஆண்டிலே இது போலத்த நாளிலே இந்த ராஜ்யத்தை அடைந்தார்கள். அது எதிர்பாராத ஒரு மரணம். தேவனை கர்த்தாவே, இந்த அடியானும் பரலோகத்தில் இருக்கிறாங்க, இந்த விசுவாச கண்களை பார்க்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த தெய்வீக ஆறுதலை சமாதானத்தையும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையாய் கிருபையாய் பெருகப்பட நான் ஜெபிக்கிறோம். தேவனை கர்த்தாவே, இந்த குடும்பத்தின் தாயாருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். அருமையான பொன்மணி அம்மாவுக்காக தேவனை கர்த்தரை நேசிக்கின்ற ஒரு தாய், தேவனை கர்த்தாவே, எந்த ஊழியங்களாக இருந்தாலும் எந்த ஆராதனைகளாக இருந்தாலும் வாஞ்சோடும் ஆர்வத்தோடும் உடைய சன்னிதானத்தை நாடி தேடி வருகின்ற ஒரு தாய், ஊழியர்கள் அதிகமாக நேசிக்கின்ற ஜெபத்திலே தாங்குகின்ற ஒரு தாய், 50 ஆண்டுகளுக்கு அதிகமாக இல்லற வாழ்விலே அருமையான ஐயாவோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்திய ஒரு தாய். அந்த ஐயாவுடைய மரணம் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற ஆண்டவரே ஒரு தனிமை, ஆண்டவரே ஒரு மன கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்
அகற்றி போட ஜெபிக்கிறோம். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை ஆறுதலையும் அம்மாவுடைய வாழ்விலே நீ கிருபியாய் பெருக பண்ண நான் ஜெபிக்கின்றோம். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஜெபிக்கிற தாயாக தொடர்ந்து தற்காத்த ஆண்டு கொடும். அப்படியே அருமையான அண்டே மூத்த மருமகள் சகோதரி ரூபி ஜயன் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிற சுவாமி. அவர்களும் அண்டை எதிர்பாராத ஒரு மரணத்தை, அருமையான அன்புக்குரிய கணவனுடைய மரணத்தை அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள். சகோதரியை நீர் ஆற்றும் தேற்றும் ஆறுதல் படுத்தும், கரம் பிடித்து நடத்தும், கண்ணீரை துடைத்து ஆண்டு கொள்ள வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். நீ என்னை பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அருமையான சகோதரன் செல்வாவுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அடியானை ஆசீர்வதியும், கையிலும் பிரயாசனை வர்த்தி பண்ணும், போக்கு வரவுகளை விசேஷ பாதுகாவலை தாரும். எல்லா நன்மையினாலும் கிருபை முடிசூட்டும். உடைய துணைவியாருக்காக சகோதரி மேரி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வல்லமை இறக்கும் தயவு என்று சூழ்ந்து வழி நடத்துவதாக. அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி. ஹட்ஸா பெல்லுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கணவனார் இந்த ரஜினேஷ்காக மன்றாடுகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா நன்மையினாலும் கிருபை முடிசூட்டும். மேலான அதிசயங்களை ஆண்டவர் கட்டியிடும். கத்தர் கொடுத்த கண்மணி குழந்தைக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அருமையான ஜானுக்காக பிள்ளை ஆசீர்வதியும், செட்டை மறுவை அடைக்கலதாபரமாக இருக்கட்டும். அன்பிலே சிறுவராய் முதல் வேரூன்றி வளர்கின்ற பாக்கியத்தை கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. தம்பி செல்வாவுடைய அன்பு மகள் டாக்டர் சிந்தியாவுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதியும், மருத்துவத்துறையிலே ஆண்டவரை பிரகாசிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்க ஸ்தோத்திரம். தொடர்ந்து விட நீங்காத கிருபை அருமையான மகளை வழி நடத்துவதா, மகளுடைய வருங்கால வாழ்வுக்கான திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே அனுகூலமாய் ஆசீர்வாதமாய் நீ நடத்தி கொடுக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். இது உன்னதமான ஒரு பணி ஆண்டவரே, இது துயர் நீக்குகின்ற ஒரு பணி. அருமையான சகோதரி உம்முடைய கரத்தின் பாத்திரமாக வல்லமையாக உபயோகப்படுத்துவீராக. அருமையான ஆண்டவரே, ஆபிரகாம் ஐயாவுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். தேவனை கர்த்தாவை கர்த்தருடைய ஊழியத்தை வாஞ்சோடும் ஆர்வத்தோடும் அர்ப்பணிப்போடும் செய்து வருகின்ற தாசனை தொடர்ந்து உடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே நீர் ஆண்டு வழி நடத்தி உபயோகப்படுத்தி ஜெபிக்கிறோம். இந்த துணைவியாருக்காக நன்றி. ஐயரமாவை ஆசீர்வதியும், பணி செய்கிற இடங்களில் சாட்சியை நிறுத்தும், கிருபினால் இறக்கத்தை முடிச்சு நல்ல தாளந்துகளினாலே உடைய ஆண்டு அலங்கரித்திருக்கிறேன். ஆண்டு தன்னுடைய தாளந்துகளை உம்முடைய நாம மகிமைக்காக, திருச்சுவை வளர்ச்சிக்காக பயன்படுத்த அனுகிரகம் செய்யும். கண்மணி பிள்ளைகள் இருவருக்காக ஆண்டவரே டெஹில்லா ரிட்ஸியா இருவருக்காக ஜெபிக்கிறோம். +1 எழுத இருக்கின்ற மூத்த பாப்பாவுக்கு விசேஷமான கிருபையை ஆண்டு சம்பூர்ணப்படுத்தி கொடுப்பீராக. அப்படியே 10th ஸ்டாண்டர்ட் ஆண்டு அரசு தேர்வு எழுத இருக்கின்ற அன்பு ரிட்ஸியாவுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. நாளை முதல் எக்ஸாம் ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே இருவரையும் கிருபையினர் ஆண்டுகளும் நல்ல மார்க்கெட் தேர்ச்சியிடையே எதிர்கால உயர்வை மேன்மை பெற்றுக்கொள்ள துணை செய்யும். தேவனை கத்தா இந்த இல்லத்தில் வசிக்கின்ற அருமையான தம்பி சவுந்தருக்காக விஷயமா ஜெபிக்கிறோம். அடியானை ஆசீர்வதிப்பீராக. கிருபையினால் இறக்கத்தை வழி நடத்தும், கையிலும் பிரயாசங்களை வர்த்தி பண்ணும், நன்மையினால் முடிசூட்டு அவருடைய துணைவியார் சகோதரி செல்வகுமாரி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்தர் கொடுத்த கண்மணி பிள்ளைகள் ஜெஃபினுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஜெனி +1 ஆண்டவரை தேர்வு எழுத இருக்கின்றால் அவனை கிருபியாய் கண்ணோக்கி பார்த்து நல்ல மதிப்பெண் பெற அனுகிரகம் செய்யும். ஜெஃபின் ஆண்டவரை நாளைக்கு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் ஆரம்பிக்குது. கிருபை தாங்கட்டும். நல்ல மார்க் எடுக்கதற்கதாக பிள்ளைகள் இருவரின் கண்ணின்மணியை போல் நீ பாதுகாத்து நாள்தோறும் ஆதரித்து ஆசீர்வைத்து நான் ஜெபிக்கின்ற அருமையான மகள் சகோதரி குளோரி அவர்களுக்காக மன்றாடுகின்றேன். கணவனார் ஜெபசிங்காக ஜெபிக்கிறோம். சுவாமி பிள்ளைகளை ஆசீர்வதியும், வல்லமை இறக்கும் தயவு நாள்தோறும் பிள்ளைகளை ஆதரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். கர்த்தர் கொடுத்த கண்மணி பிள்ளைகள் இருவருக்காக ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே கெஜிராஜ் ஜெயின், ஆண்டவரே எபனேசர் இவருக்காக ஜெபிக்கிற சுவாமி. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற அன்பு மகளை கண்ணின் மணியை போல் நீ பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா எதிர்கால நன்மைகளையும் அருமை மகள் ஜெயனுடைய வாழ்விலை சம்பூர்ணப்படுத்தாரும். எபனேசருக்காக ஜெபிக்கிறோம். அருமையான மகனும் நல்ல முறை படித்து உயர்வை மேன்மை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சிறுபராய் முதலும் ஏசிகர் மகனாக வாழ்ந்து எல்லா எதிர்கால நன்மைகளை பெற்றுக்கொள்ள துணை செய்யும். அருமையான பேர குழந்தைகள் அநேகரை தந்திருக்கிற சுவாமி. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவர் வாழ்ந்து சுயத்திருக்கட்டும். தலைமுறைகளின் ஆசீர்வாதத்தை அருமையான குடும்பத்தில் பெரியவர்கள் கண்டுகளித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. அருமையான சுந்தர பாண்டி ஐயாவுடைய நல்ல வாழ்வுக்காக நன்றி. அருமையானுடைய மூத்த மகன் ஆண்டவருடைய நல்ல வாழ்வுக்காக நன்றி. தேவனை கத்த பரலோகத்தில் உங்களுடைய சன்னிதானத்தை இளைப்பாறுகிறார்கள். தேவனை கத்தாவே எங்களுடைய வாழ்வின் துயரங்களை எங்களுடைய ஜெப வாழ்வின் மூலமாக, வேதத்தை நேசிப்பதன் மூலமாக, அன்பை ஆண்டு வெளிக்காட்டுவதன் மூலமாக தேவனை கத்தாவே துயரங்களை நான் மறந்து தெய்வீக சமாதானத்துடைய உலகத்தில் உமக்கென்று நான் சாட்சி பெற துணை செய்யும். இந்த கூடுகளை பங்கு பெற்ற அனைவரையும் பெயர் பேராக நீ சந்தியும். கிருபையினால் இறக்கத்தை முடிச்சுட்டு உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள ஆண்டவருக்கு நான் என்றும் ஆண்டு உயிருள்ள சாட்சிகளாக வாழத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு வழி நடத்துவீராக. துதி கன மகிமையில்லாவற்றை பாதப்பட்டு சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ
ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமகிமை உமக்கே. ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமை உமக்கே. ஓ நீரே ராஜாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். தொல்லை கஷ்டங்கள் சோர்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சோக்கெட்டு செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும், அரண் என்னை காக்க பல்லோ. காத்திடும்